இன்றைய நம்முடைய செய்தியின் தலைப்பு 3 யங்ஸ்டர்ஸ், 3 இளைஞர்கள். 3 இளைஞர்களை குறித்து பார்க்க போகிறோம். முதலாவது இளைஞன் யார் என்றால், தன் பலத்தை அறியாத ஒரு வாலிபன். The young man who didn't know his strength. தன் பலத்தை அறியாத ஒரு வாலிபன். யார் அவன்? அவன் பெயர் கிதியோன். கிதியோன் என்றால் சக்தி வாய்ந்த போர் வீரன் என்று அர்த்தம். ஆங்கிலத்தில் கிடியன் என்றால் மைட்டி வாரியர் என்று சொல்கிறார்கள். இந்த வாலிபனுக்கு தன் பலன் தெரியவில்லை. எப்படி என்றால், வேதாகமம் சொல்கிறது, கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 11வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. Gideon was threshing wheat in a wine press to keep it from the Midianites. Judges 6:11. கிதியோன் ஒளிந்து கொண்டிருந்தான். கிடியன் வாஸ் ஹைடிங். ஏன்? கிதியோனுக்கு ஒரு தன்னை குறித்ததான ஒரு தாழ்வு மனப்பான்மை. கிதியோன் நம்பிக்கையற்று இருந்தான். கிடியன் வாஸ் desperate. But now the Lord has abandoned us and given us into the hand of Midian. Judges 6:13. தமிழிலே, இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையிலே எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். நியாயாதிபதிகள் 6:13. அவனுக்கு நம்பிக்கை இல்லை. தன்மேல் அவனுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. தன்னை உருவாக்கின ஆண்டவர் மேலே, தன்னை அழைத்த ஆண்டவர் மேலே, தன் மேலே திட்டங்களையும் நோக்கங்களையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை அறியாத ஒரு வாலிபனாக இந்த வாலிபன் இருந்தான். முதலாவது ஒரு வாலிபன் கிதியோன். மாத்திரமல்ல, கிதியோனுக்கு தாழ்வு மனப்பான்மை இருந்ததுன்னு நாம் பார்த்தோமே. கிடியோன் had inferiority complex. அவன் என்ன சொல்கிறான்? My clan is the weakest in Manasseh and I am the least in the family. Judges 6:15. இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 15வது வசனம். அந்த சூழ்நிலையிலே கர்த்தருடைய தூதனானவர் அங்கே வருகிறார். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். நியாயாதிபதிகள் 6:12. ஆங்கிலத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. The angel of the Lord appeared to Gideon. He said, the Lord is with you, mighty warrior. இவன் நான் ஒன்றும் இல்லை, எனக்கு பலன் இல்லை, நான் குறைந்தவன், எனக்கு பெரிய திறமைகள் இல்லை, பயந்து கொண்டு இருக்கிறான். ஆனால் கடவுள் அவனை குறித்து ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அதை சொல்லும்படிக்கு தன்னுடைய தூதனை அனுப்பி இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே என்று சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நீ ஒரு பராக்கிரமசாலி என்று ஆண்டவர் சொல்கிறார். உன்னை குறித்து எனக்கு நோக்கங்கள் உண்டு, திட்டங்கள் உண்டு. I got plans and purposes for your life. அது என்ன என்று சொல்லி கண்டுபிடிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நாம் பார்க்க போகிற இரண்டாவது வாலிபன் தவறான தீர்மானத்தினால் தன் வாழ்வையே இழந்தவன். The young man who chose to be on the wrong side and lost his life. தவறான தீர்மானத்தினால் தன் வாழ்வையே இழந்த ஒரு வாலிபன். யார் அவன்? அவன் பெயர் யோனத்தான். யோனத்தான் என்றால் கர்த்தருடைய பரிசு என்று அர்த்தம். ஜோனத்தான் மீன்ஸ் கிஃப்ட் ஆஃப் காட். யார் இந்த யோனத்தான்? சவுலுனுடைய குமாரன், தாவீதுனுடைய நண்பன். அவனுக்கு ஒரு போராட்டம். அப்பா கூட இருக்கிறதா, நண்பனாகிய தாவீது கூட இருக்கிறதா? யோனத்தான் வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறான். கர்த்தர் தாவீதோடு இருக்கிறது யோனத்தானுக்கு நன்றாக தெரிகிறது. எனவே அவன் தாவீதை குறித்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றான். ஜோனத்தான் மேட் a bold statement. யோனத்தான் ஒரு தைரிய அறிக்கை செய்தான். என்ன அறிக்கை? நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பீர். அப்பொழுது, நல்லா கவனிங்க, நீர் இஸ்ரவேல் மேல் ராஜாவாய் இருப்பீர், அப்பொழுது நான் உமக்கு 2வதாய் இருப்பேன். அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறார் என்றான். 1 சாமுவேல் 23:17. ஆங்கிலத்தில் சொல்கிறேன், கவனிங்கள். You will be king over Israel and I will be second to you. Even my father Saul knows this. 1 Samuel 23:7. What a bold statement.
எவ்வளவு ஒரு தைரியமான ஒரு அறிக்கையை யோனத்தான் செய்கிறான். அந்த அறிக்கையை செய்த யோனத்தான் அவன் சொன்னதை செஞ்சானா என்றால் இல்லை. நீ ராஜாவாய் இருப்பீர் என்றால் அவன் தாவீது கூட அல்லவா இருந்திருக்க வேண்டும். ஆனால் ஏதோ ஒரு இடத்திலே யோனத்தான் தவறிவிட்டான். தாவீதோடு இருந்திருக்க வேண்டியவன் கர்த்தர் விலகிவிட்ட, கர்த்தர் கைவிட்டு விட்ட தன் தகப்பனாகிய சவுலோடு கூட இருக்க தீர்மானத்தினால், அவன் எடுத்த அந்த தவறான தேர்ந்தெடுப்பதனால் யோனத்தான் யுத்த களத்தில் மரித்தான். ஜோனத்தான் was killed in battle because he made a wrong choice. இங்கே வசனம் சொல்கிறது, the Philistines were in hot pursuit of Saul and his sons, and they killed his sons Jonathan, Abinadab and Malchishua. 1 சாமுவேல் 31:2. பெலிஸ்தர் சவுலையும் அவன் குமாரரையும் நெருங்கி தொடர்ந்து சவுலின் குமாரராகிய யோனத்தானையும் அபினதாபையும் மல்கிசூகாவையும் வெட்டி போட்டார்கள். 1 சாமுவேல் 31:2. தரிசனம் இருந்தது, தைரியமாக பேசினான். ஆனால் வாழ்க்கையை இழந்து விட்டான். He lost his life. ஏன்? அவன் எடுத்த தவறான தீர்மானம். அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ என்ன தீர்மானம் எடுத்துக்கொண்டிருக்கிறாய்? நீ கர்த்தரோடு இருக்க விரும்புகிறாயா? இல்லை என்றால் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை, கர்த்தருக்கு விரோதமானவர்களோடு இருக்க விரும்புகிறாயா? ஆண்டவர் உன்னை குறித்து வைத்திருக்கிறவருடைய நோக்கங்களையும் திட்டங்களையும் அறிந்து அவைகளை நிறைவேற்ற விரும்புகிறாயா? இல்லை என்று சொன்னால் உன்னுடைய சுய திட்டங்களையும் நோக்கங்களையும் நிறைவேற்ற விரும்புகிறாயா? இதை குறித்து யோசித்துப்பார். நாம் பார்க்க போகிற மூன்றாவது ஒரு வாலிபர். யார் அவர்? The young woman who guided her master in the right path. சரியான பாதையில் தன் எஜமானனை வழிநடத்திய ஒரு இளம் பெண். முதல்ல நம்ம 2 பார்த்தோம், 2 வாலிப ஆண்கள். கிதியோனை குறித்து பார்த்தோம், தாவீதை குறித்து பார்த்தோம். இப்பொழுது இவளும் ஒரு இளம் வாலிப பெண். இவள் ஒரு இளம் பெண். அவளுடைய பேர் என்ன தெரியவில்லை. வேதாகமத்தில் அவளுடைய பெயர் சொல்லப்படவில்லை. ஆனால் அவள் தன் எஜமாட்டியை, இன்னும் சொல்ல போனால் தன் எஜமானனை சரியான ஒரு பாதைக்கு நேராக வழி நடத்தினாள். யார் இந்த நாகமான்? நாகமான் சீரியா தேசத்தினுடைய படைத்தலைவன். இந்த இளம் பெண் பெயர் சொல்லப்படாத, பெயர் தெரியாத, வேதாகமத்தில் அவள் பெயர் சொல்லப்படாத அந்த இளம் பெண் ஒரு சிறுமி என்று சொல்லலாம், ஒரு டீனேஜர் என்று சொல்லலாம். அவள் நாகமான் வீட்டிலே வேலை செய்து கொண்டிருக்கிறாள், அடிமையாக போயிருக்கிறாள். ஆனால் அவள் தன் ஆண்டவரை மறக்கவில்லை. தான் எந்த தேசத்திலிருந்து வந்தோம் என்பதையும் அவள் மறக்கவில்லை. அவளுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு நல்ல தொடர்பு இருந்தது. தன் தேசத்திலே கர்த்தர் எப்படியாக தன் தேசத்தின் ஜனங்களை வழிநடத்துகிறார் என்பதை குறித்து ஒரு தெளிவு அவளுக்கு இருந்தது. அதனாலதான் அவர் தன் ஆட்சியாரை பார்த்து சொல்கிறாள். 2 ராஜாக்கள் 5:3 சொல்கிறது, என் ஆண்டவன் யாரது? நாகமான் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசனிடத்தில். யார் அந்த தீர்க்கதரிசி? எலிசா. எலிசா தீர்க்கதரிசனிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள். She said to the mistress, if only my master would see the prophet who is in Samaria, he would cure him of all his leprosy. 2 ராஜாக்கள் 5:3. அப்படி அவள் சொன்னதனுடைய விளைவு என்னவென்றால், நாகமான் அவளுடைய வார்த்தையை புறம் தள்ளாமல், சின்ன பெண் சொல்லிட்டாலே, சின்ன பெண் தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டு விடாமல், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய ராஜாவினிடத்தில் கடிதம் வாங்கி கொண்டு அங்கே போய் எலிசாவை பார்த்த சம்பவம் நமக்கு தெரியும். அதற்கு பின்பு யோர்தான் நதியில் 7 முறை மூழ்கி எழுந்த பொழுது நாகமானுடைய அந்த குஷ்டரோகம் முற்றிலும் நீங்கி பரிபூர்ண சுகத்தை அவன் பெற்றுக்கொண்டான். யார் இந்த காரியத்தை நிறைவேற்றினார்கள்? யார் மூலமாக நாகமானுக்கு அந்த சுகம் கிடைத்தது? அந்த இளம்பெண்ணின் பெயர் தெரியாது. ஆனால் அவள் ஆண்டவரோடு ஒரு பெரிய ஒரு தொடர்பில் இருந்ததுனால, ஆண்டவரை நன்றாக அறிந்து வைத்திருந்ததுனால அவள்
அடிமையாக இருக்கக்கூடிய தேசத்திலையும் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்ந்தாள். அதன் மூலமாக நாகமானுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைத்தது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் இந்த 3 பேரில் எந்த நிலைமையில் நீங்கள் இருக்கிறீர்கள்? கிதியோனைப் போல ஐ எம் நோபடி, எனக்கு ஒன்றுமில்லை, நான் பலவீனமானவன், நான் சிறியவன், எனக்கு திறமைகள் இல்லை, தாளந்துகள் இல்லை என்று ஒருவேளை நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். இல்லை என்று சொன்னால் யோனத்தானை போல ஒரு ஒரு தைரியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் சொல்லிட்டு நான் ஆண்டவருக்காக வாழ்வேன் என்று ஒரு காலத்தில் தீர்மானித்து விட்டு, ஆனால் when it matters என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், முக்கியமான நேரத்திலே ஆண்டவரோடு இல்லாதபடிக்கு நீங்கள் ஒருவேளை தவறுதலாக வேறு எதையோ ஒன்றை சார்ந்து, வேறு ஒரு நபரை சார்ந்து, இருக்க வேண்டாத ஒரு இடத்திலே இருந்துவிட்ட காரணத்தினால் ஆண்டவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற தம்முடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்றாமல் நீங்கள் போய்கொண்டிருக்கலாம். சிந்தித்து பாருங்கள். இல்லை என்று சொன்னால் அந்த சிறு பெண்ணை போல நீங்கள் இருக்கிறீர்களா? நீங்கள் இருக்கிற இடத்திலே சாட்சியாக மற்றவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லக்கூடிய தைரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஒரு சின்ன ஒரு கதையை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அது கோழிகள் இருக்கக்கூடிய ஒரு இடம். கோழிகள் முட்டையிட்டு அடை காக்கக்கூடிய ஒரு அருமையான இடம். அந்த இடத்துல ஒரு கோழி முட்டையை அடை காத்து கொண்டு வந்தது. பார்த்துருப்பீங்க நீங்கள், கிராமத்துக்கு போனீர்களால் கோழிகளுக்கு 8 முட்டை, 10 முட்டை, 11 முட்டை என்று சொல்லி அதை வைத்து அதை அடை காக்க வைப்பார்கள். இந்த கோழிக்கும் முட்டையை அடை காக்க வச்சிருக்கிறாங்க. குஞ்சுகள் பொரித்து வெளியே வந்தது. 7 குஞ்சுகள் வந்தன. கோழிக்கு ஒரே சந்தோஷம். கோழி குஞ்சுகள் அங்கங்கே மேய்ந்து கொண்டிருந்தன. சில நாட்கள் செல்ல செல்ல கோழி குஞ்சுகள் நன்றாக சாப்பிட்டு பின்பு என்ன ஆயிடுச்சுன்னா, நல்லா வளர ஆரம்பிச்சது. நல்லா அவைகளுக்கு நல்ல இறகுகளெல்லாம் முளைக்க ஆரம்பிச்சது. கொஞ்சம் ஓட ஆரம்பிச்சது. ஆனால் ஒரு கோழி குஞ்சு மாத்திரம் மற்ற கோழி குஞ்சுகளை விட வித்தியாசமாக இருந்தது. அம்மா கோழிக்கு புரியலை. இன்னும் கொஞ்சம் நாட்கள் சென்றது. இந்த கோழி குஞ்சு தன்னை கோழி குஞ்சு நினைத்து கொண்டிருந்த அந்த குஞ்சு வித்தியாசமாக இருந்தது. அந்த கோழி குஞ்சு ஒரு நாள் ஒரு சத்தத்தை கேட்டது. வானத்திலிருந்து ஒரு கழுகு பறந்து அந்த வழியாக சென்ற கழுகு, ஒரு கழுகினுடைய சத்தம் நீங்கள் கேட்டிருப்பீங்களே, அந்த ஒரு 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 உன்னதமான ஒரு சத்தம், ஒரு நல்ல உயர்ந்த ஒரு சத்தத்தை அது கேட்டது. ஒரு வித்தியாசமான சத்தம். மற்ற அவங்க அம்மா கோழி கூப்பிடுற மாதிரி, மற்ற கோழி குஞ்சுகள் கூப்பிடுற மாதிரி சத்தம் அது கிடையாது. இந்த சத்தம் இதை கேட்ட உடனே இது அதை எட்டி பார்த்தது. இந்த குஞ்சு ஒவ்வொரு முறையும் இந்த சத்தத்தை கேட்கும் போதெல்லாம் எட்டி பார்க்கும். அப்போ அம்மா கோழி சொல்லிச்சான், ஏய் ஏன் அங்கே பார்க்குற, நீ இங்கே பார்த்து பூமியில் பார்த்து இதெல்லாம் சாப்பிடு, நீ அங்கேயே பார்த்துட்டு தான் உனக்கு சாப்பாடு கிடைக்காது என்று அம்மா கோழி சொன்னான். ஆனால் இன்னும் கொஞ்சம் நாட்கள் சென்றது. இந்த கோழி குஞ்சு என்று நம்பிக்கொண்டிருந்த அந்த குஞ்சு உண்மையிலே அது கோழி குஞ்சு அல்ல. கழுகுனுடைய முட்டையை யாரோ எடுத்து வந்து இந்த கோழி குஞ்சுகளை அடை காக்கக்கூடிய, முட்டைகளை அடை காக்கக்கூடிய அந்த இடத்துல வைத்திருக்கிறார்கள். அப்படி பொரித்து வந்தது தான் இந்த கழுகு குஞ்சு. சில நாட்களில் மற்ற குஞ்சுகளெல்லாம் கீழே கிடக்கக்கூடிய அந்த புழுக்களையும் அந்த சின்ன சின்ன தானியங்களையும் கொத்தி சாப்பிட்டு கொண்டு இருக்க, இந்த கழுகு குஞ்சு நல்ல பலனடைந்து தன் செட்டைகளை வேகமாக அடிக்க ஆரம்பித்தது. கொஞ்ச நேரத்தில் ஒரு நாள் தாய்க்கழுகு அந்த பக்கமாக பறந்து வந்த சமயத்தில் இந்த கழுகு குஞ்சும் தைரியமாக தன் செட்டைகளை அடித்து கிளம்பி வானத்திலே உயரமாக பறந்து சென்றது. அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்ம கோழி குஞ்சா இல்லை கழுகு குஞ்சா? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஆண்டவர் உங்களை கழுகுகளைப் போல உயர பறக்கும்படிக்கு அழைத்திருக்கிறார். எனவே இன்றைக்கு நாம் பார்த்த அந்த 3 வாலிபர்களைப் போல, கிதியோனைப் போல பயந்து வாழ்ந்து விடாதபடிக்கு, யோனத்தானைப் போல தவறான தீர்மானம் எடுத்து விடாதபடிக்கு, நாம் கடைசியாக பார்த்தோமே அந்த சிறு பெண்,
அவளும் ஆண்டவருக்குள் சரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாள். தன்னுடைய எஜமானையும் எஜமாட்டியையும் மற்றவர்களையும் ஆண்டவருக்குள் வழி நடத்தினாள். ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்ந்தாள். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்வதற்கும் உயர பறப்பதற்கும் ஆண்டவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற நோக்கங்களையும் திட்டங்களையும் நிறைவேற்றுகிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அவருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்திட ஆண்டவர் உங்களுக்கு கிருபைகளை தருவாராக. God bless you.